ஓகே. அசைன்மென்ட் ப்ராப்ளம்ல மேக்ஸிமைசேஷன் கேஸ் கேட்டா எப்படி போடணும் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன குடுத்துருக்காங்க, சால்வ் த அசைன்மென்ட் ப்ராப்ளம் ஃபார் மேக்ஸிமைசிங் கிவன் தி ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ். ஸோ அங்கேயே உங்களுக்கு கொஸ்டின்ல என்ன குடுத்துட்டாங்க, மேக்ஸிமம்னு குடுத்துட்டாங்க, ப்ராஃபிட்ன்ற ஒரு வார்த்தை குடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் இல்ல ப்ராஃபிட்ன்ற அந்த டெர்ம்ஸ பார்த்தாலே இந்த ப்ராப்ளம் மேக்ஸிமைசேஷன் கேஸா தான் இருக்கும்ன்றத நம்மளே புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ குடுத்துருக்க அசைன்மென்ட் ப்ராப்ளம்ல வந்து நம்ம என்ன பண்ணணும், காஸ்ட்ட வந்து நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பவுமே வந்துட்டு இந்த மாரி மேக்ஸிமைசேஷன் கேஸ் வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ராப்ளம் வந்து பேலன்ஸ்டா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ மொத்தம் எத்தன ரோ இருக்கு? 1, 2, 3, 4 மொத்தம் ரோ எனக்கு 4 இருக்கு. காலம் எத்தன இருக்கு? 1, 2, 3, 4 இருக்கு. ஸோ காலமும் 4 இருக்கு. ஸோ ரோவும் காலமும் ஈக்குவலா இருந்தா வி சே இட் அஸ் பேலன்ஸ்ட். ஓகேவா? ஸோ ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்? ஓகே. இப்போ இது வந்து பேலன்ஸ்டு ப்ராப்ளம் தெரிஞ்சிருச்சு. ஆனா நம்மளுக்கு சம் எதுல இருக்கு? மேக்ஸிமைசேஷன் கேஸ்ல இருக்கு. எப்பவுமே மேக்ஸிமைசேஷன் கேஸ்ல இருந்தா வி ஹேவ் டு கன்வெர்ட் ஃப்ரம் மேக்ஸிமம் டூ மினிமம். அதுக்கப்புறம் தான் ரோ ரிடக்ஷன், காலம் ரிடக்ஷனுக்கே போணும். ஸோ மேக்ஸிமம்லேருந்து எப்படி மினிமம்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அதை எழுதிக்கலாம். 54, 50, 47, 50. ஸோ இதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் நான் என்ன பண்ணணும்னா, இருக்கிறதுலையே கிரேட்டஸ்ட் வேல்யூ எடுக்கணும். ஸோ இருக்கிறதுலையே கிரேட்டஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 தான் கிரேட்டஸ்ட்டாக இருக்குது. அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இது மேக்ஸிமைசேஷன் கேஸ். இதுலேருந்து மினிமமாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரேட்டஸ்ட் வேல்யூ எடுத்திருக்கோம்ல, இந்த கிரேட்டஸ்ட் வேல்யூவால் எல்லா வேல்யூவுமே மைனஸ் பண்ணி நம்ம நியூவாக ஒரு வேல்யூவை எழுதிக்கணும். அப்போது நம்மளுக்கு 51ல் 64 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 13. ஸோ அந்த மாதிரி 64ஓட எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட்டு 64ல் 53 போச்சுன்னா 11 அண்ட் 54ல் 64 போச்சுன்னா பிகம்ஸ் 10 அண்ட் 64 minus 50 becomes 14. Next 64 minus 47 எடுக்கணும், becomes 17 and 64ல 50 போச்சுன்னா it becomes 14. 64ல 48 போச்சுன்னா becomes 16. 64ல 50 போச்சுன்னா becomes 14. Again 64 minus 49 அப்படின்னு எடுத்திங்கன்னா it becomes 15. 64 minus 50 எடுத்திங்கன்னா becomes 14. Next 64 minus 60 எடுத்திங்கன்னா you got 4. 64 minus 61 becomes 3. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா you got 1. 64 minus 64 0. You got 4 and 4. இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணி எழுதிக்கணும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, மேக்ஸிமம் டு மினிமமாக ப்ராப்ளம் கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக போடுற மாதிரியே போட்டுடலாம். இப்போ நான் ஸ்டெப் 3 என்ன பண்ண போகிறேன், ரோ ரிடக்ஷன் பண்ண போகிறேன். ஸோ ரோ ரிடக்ஷன் எப்படி பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ எடுக்கணும். ஸோ அந்த மினிமம் வேல்யூ என்னது, 10 தான். ஸோ அந்த 10ஓட அந்த ரோவை ஃபுல்லாக மைனஸ் பண்ணணும். அப்போது 13ல் 10 போச்சுன்னா 3, 11ல் 10 போச்சுன்னா 1, 10ல் 10 போச்சுன்னா 0, 14ல் 10 போச்சுன்னா 4. இப்போ அதே மாதிரி செகண்ட் ரோவில் இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ எனக்கு 14 தான். அப்போது 17ல் 14 போச்சுன்னா 3, 14 minus 14 0, 16 minus 14 becomes 2, 14 minus 14 become 0. And அடுத்து இந்த ரோவில் வந்து எது மினிமம் பார்த்தீங்கன்னா 3. அப்போது 15ல் 3 போச்சுன்னா என்ன கிடைக்கும், 12. 14ல் 3 போச்சுன்னா you got 11. 4 minus 3 becomes 1, 3 minus 3 becomes 0. And next இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இருக்கிறதுல மினிமம் வேல்யூ 0. அப்போ 1 minus 0 becomes 1, 0. 4 minus 0 4, 4 minus 0 4. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஸ்டெப் 4 காலம் ரெடக்ஷன் பண்ணணும். ஸோ ஸ்டெப் 4 காலம் ரெடக்ஷன். இப்போ காலம் ரெடக்ஷன் எப்படி பண்ணணும்னா, ரோ ரெடக்ஷன் ஆல்ரெடி பண்ணோம் இல்லையா,
இப்போ காலம் ரிடக்ஷன் எப்படி பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட்டு காலம் எடுத்துக்கணும். அந்த காலமில் மினிமம் வேல்யூ என்ன? 1. இப்போது அந்த 1ஆல் ஃபுல்லாக மைனஸ் பண்ணுங்க. 3ல 1 போச்சுன்னா 2, 3ல 1 போச்சுன்னா 2, 12ல 1 போச்சுன்னா 11, 1 - 1 0. இப்போ இந்த செகண்ட் காலமில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 0 தான். இப்போ 0ல எதால் 0வால் எதை மைனஸ் பண்ணாலும் யூ காட் தி சேம் ஆன்சர். அதனால் நம்ம அதை அப்படியே போட்டுக்கலாம். தேர்ட் காலமில் மினிமமும் 0 தான். 0வால் நீங்கள் எதை மைனஸ் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். அதனால் அதையும் அப்படியே எழுதிக்கலாம். அண்ட் ஃபோர்த்து காலமில் மினிமம் வேல்யூ 0 தான். ஸோ எதால் நீங்கள் 0வை மைனஸ் பண்ணாலும் யூ காட் த சேம் ஆன்சர். ஸோ அதையும் நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ ஃபோர்த்து ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 5 என்ன பண்ண போகிறோம்னா, அசைனிங் zeros to each row and column. ஒரு ரோக்கும் ஒரு காலமுக்கும் ஒரு ஜீரோவை என்ன பண்ண போகிறோன்னா அசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, கடைசியாக நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை அப்படியே எடுத்து எழுதிக்க போகிறேன். ஓகேவா? இப்போது ஃபர்ஸ்ட் ரோவில் எத்தனை 0 இருக்குது? ஒரே ஒரு 0 இருக்குது. அப்போது அதை அழகாக அசைன் பண்ணிவிடுங்க. அப்புறம் காலம் வைஸில் செக் பண்ணணும் ஜீரோஸ் இருக்கான்னு. இல்லை, அதனால் விட்டுறலாம். செகண்ட் ரோவில் எத்தனை 0 இருக்குது? நம்மளுக்கு 2 ஜீரோஸ் இருக்குது. ஸோ 2 0 இருக்கு இல்லையா? அப்போது நம்ம எந்த 0 அலோகேட் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்படியே விட்டுருங்க. தேர்ட் ரோவில் எத்தனை 0 இருக்குது? ஒரே ஒரு 0 இருக்குது. அதை அசைன் பண்ணிவிட்டு அந்த காலமில் இருக்கிற மற்ற ஜீரோஸை கேன்சல் அவுட் பண்ணணும். இப்போ அதே மாதிரி ஃபோர்த் ரோவில் எத்தனை 0 இருக்குது? 2 இருக்குது. ஸோ 2த்துல எந்த ஜீரோஸ் வேணால் வரலாம். ஸோ நம்மலாம் ஒரு அசம்ஷனில் அசைன் பண்ணக்கூடாது. அதனால் இதோட விட்டுடலாம். அடுத்து என்ன பண்ணணும்னா, காலம் வைஸ் எடுக்கணும். ஸோ காலம் வைஸில் ஃபஸ்ட்டு காலமில் எத்தனை 0 இருக்குது? 1 தான் இருக்குது. அப்போ நீங்கள் தாராளமாக அந்த ஒரு 0வை அசைன் பண்ணிவிட்டு ரோ வைஸில் இருக்க மற்ற எல்லா ஜீரோஸையும் கேன்சல் அவுட் பண்ணிடணும். இப்போ அதே மாதிரி செகண்ட் காலமில் நம்ம இன்னும் அசைன் பண்ணல. அங்கே எத்தனை 0 இருக்குது? ஒரே ஒரு 0 தான் இருக்குது. அதை இப்போது அசைன் பண்ணிடலாம். இப்போது எல்லாமே அசைன் பண்ணியாச்சு. தேர்ட் காலம்லேயும் அசைன் இருக்குது, ஃபோர்த் காலம்லேயும் 0 அசைன் பண்ணி இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோவில் ஒரு 0 தான் அசைன் பண்ணியிருக்கோம், கரெக்டு. செகண்ட் ரோவில் ஒரு 0 தான் அசைன் பண்ணியிருக்கோம். தேர்ட் ரோ ஃபோர்த் ரோலையும் ஒரு 0 அசைன் பண்ணியிருக்கோம். காலம் வைஸ்லேயே செக் பண்ணிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் 4 காலம்லேயும் ஒரு 0 தான் அசைன் ஆகிருக்கு. அப்போது நம்ம போட்டிருக்கிறதுல எந்த மிஸ்டேக்கும் இல்லை. நம்ம ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க? இந்த சைடில் ஏபிசிடி கொடுத்துருக்காங்க, மேலே பிக்யூஆர்எஸ் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே எழுதிடுறேன். ஏபிசிடி, இங்கே பிக்யூஆர்எஸ். இப்போது ஏக்கு எங்கே அசைன் ஆகிருக்கு? ஆரில் அசைன் ஆகிருக்கு. ஸோ ஏக்கு ஆரில் அசைன் பண்ணியிருக்கோம். பிக்கு எங்கே அசைன் ஆகிருக்கு? கியூவில் அசைன் ஆகிருக்கு. ஸோ பிக்கு கியூவில் அசைன். சிக்கு எங்கே? எஸ்ல அசைன் ஆகிருக்கு. டிக்கு எங்கே? பியில் அசைன் ஆகிருக்கு. எங்கே நம்ம 0 அசைன் பண்ணியிருக்கோமோ அதை தான் எழுதணும். ஸோ இந்த மாதிரி எழுதியிருக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? we have to find the maximization of assignment schedule கண்டுபிடிக்கணும். ஓகே, ஏக்கு ஆரில் அசைன் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டோம். அப்போது ஏக்கு ஆரில் என்ன வேல்யூ இருக்குது? 54 இருக்குது. அப்போ இங்கே 54 போட்டுங்க. ப்ளஸ் பிக்கு கியூவில் அசைன் ஆகிருக்குன்னு இருக்கும். அப்போது பியில் கியூவில் என்ன கொடுத்துருக்காங்க வேல்யூ? 50. இது எங்கே பார்க்கணுன்னா கொஸ்டினில் தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதை எடுத்துகிட்டு சியில் எங்கே இருக்குது? எஸ்ஸில் அசைன் ஆகிருக்கு. இது எங்கே போய் பார்க்கணுன்னா அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினில் தான் வந்து போய் பார்க்கணும். ஏன்னா இது எல்லாமே உள்ளே கொடுத்துருக்கிறது அவங்க காஸ்ட்டை தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ சியில் எஸ்ஸில் என்ன அசைன் ஆகிருக்கு? 61ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 61. டிக்கு பின்னு சொல்லியிருக்கோம். அப்போது டிக்கு பியில் என்ன இருக்குது? 63 இருக்குது. 63 இது எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா யூ காட் rupees 228 வரும். கரெக்டாக? ஆமாம், அவ்வளோதான்.